ஒவ்வொரு விக்கெட்டுகளும் வந்துட்டு தேவையில்லாத விதத்துல விழப்போக, இந்திய அணி வந்துட்டு என்னடா அது விக்கெட்ட த்ரோ பண்றாய்ங்களே இவைங்க அப்படின்னு நம்ம வருத்தத்திற்குரிய ஒரு சிச்சுவேஷனுக்கு கொண்டு போய் நிப்பாட்டுறோம். அந்த நேரத்துல தான் வந்து குமார் தர்மசேனா இன்னொரு ஒரு குழப்பத்த கொண்டு வராப்ல. என்ன பண்றாரு குமார் தர்மசேனா அப்படின்னா வந்துட்டு, அந்த கான்ட்ரோவர்சிக்கு ஒரு பெரிய உச்சமா போச்சு இது. நாட் அவுட் அப்படின்றாரு. சரி இங்கிலாந்து பவுலர்ஸ்லாம் என்னடா அது நாட் அவுட் ஆம்லன்னு வருத்தப்பட்டுட்டு இருக்கும்போது இவர்ல இப்படின்றாரு. அதாவது வந்துட்டு பேட்ல பட்டுச்சு அப்படின்ற மாரி வந்து ஒரு சிக்னல் பண்ணிடுறாரு. அது வந்து ஒரு அம்பயரா நீங்க சொல்லணுன்ற அவசியமே இல்லையேங்க. எதுக்குங்க நீங்க சொல்லணும்? எதுக்கு நான் அவுட் குடுத்தேங்கிறத நீங்க ஏன் சொல்லணும்? அவங்க கண்டுபிடிச்சுக்கட்டும். தேவைப்பட்டா அவங்க டிஆர்எஸ் போவாங்க. அப்ப நீங்க இப்ப இந்த இடத்துல இப்படிங்கும்போது, "ஓய் பேட்ல பட்டுருச்சான்டா, வேணாம்டா, வாடா, வாடா, வாடா எட்ஜாம்டா" அப்படின்னு சொல்லி அவங்க ரிவ்யூ பண்ணாம போயிருவாங்க. அந்த ரிவ்யூ அவங்களுக்கு வேஸ்ட்டா போகாம போயிரும். அப்புறம் அந்த ரிவ்யூவ வேற எப்பயாவது யூஸ் பண்ணுவாங்க. அது யூஸ்ஃபுல்லா அவங்களுக்கு அமைஞ்சு அது வந்து விக்கெட்டா மாறலாம். இப்படி என்ன வேணா நடக்கலாம் இல்லையா? ஸோ நீங்க எதுக்கு அந்த இடத்துல வந்து ஒரு சொல்றீங்க? ஒரு சீனியர் இவ்ளோ வருஷமா எக்ஸ்பீரியன்ஸான ஒரு ஆளா இருந்துட்டு நீங்க இத பண்ணது ரொம்ப தப்புங்கன்னு சொல்லிட்டு பல பேர் வந்துட்டு குமார் தர்மசேனா மீது வந்து ஒரு குற்றச்சாட்ட எடுத்து வச்சாங்க. ஸோ இது வந்து ஒரு கான்ட்ரோவர்சியா அமைஞ்சு டே 1 வந்து மொத்தத்துல ஒரு முடிவுக்கு வந்துச்சு.